ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம்னா டிவைன் டைமிங் வர்சஸ் டிவைன் ஆர்டர் அப்படிங்கிறத யூனிவர்சல் மெசேஜாக பார்க்கலாம். ஸோ ஏன்னா டெய்லி கார்ட்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. எல்லாருமே ஏதோ ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் பர்த் வெயிட்டிங் ஃபார் தி டிவைன் டைமிங். இதைத்தான் நம்ம காமன் டயலாகாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வெயிட்டிங் எனர்ஜியவே நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எதை எனர்ஜியாக கொடுக்குறீங்களோ, பிரபஞ்சமோ அதைத்தான் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுற சூழ்நிலையை தான் உருவாக்கிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். இது முடியட்டும், நம்ம அடுத்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இந்த டாஸ்க் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த டாஸ்க்கை பிரபஞ்சம் கொடுத்துரும். திருப்பி உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேயா? இட்ஸ் நெவர் டிவைன் டைமிங், இன்ஸ்டெட் இட்ஸ் ஆல்வேஸ் டிவைன் ஆர்டர். இதுதான் ஆக்சுவலான உண்மையான திங்கு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்போவுமே ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, உள்வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஓகே, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க, நாலேஜாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி பார்த்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் எப்போவுமே. ஏதோ ஒன்று கேள்வி ஞானமாக நம்ம கேள்விப்பட்டோம்னாலும் அதை நம்ம இம்ப்ளிகேட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா வாழ்க்கையில்? அப்போ தான் அது நம்ம கரெக்டாக ரிசல்ட் கிடைக்குதா, யூடியூப்பில் சொல்லியிருக்க மாதிரியே நம்ம லைஃப்லையும் நடக்குதாங்கிறது நமக்கு தெரியும். அதை இம்ப்ளிகேட்டே பண்ணி பார்க்காம, வாழ்வியல் பாதையாகவே அமைக்காமல், பிளைண்டாக ஒருத்தர் சொல்கிறது எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஆனால் நீங்கள் அப்படி தான் நம்பிட்டு இருக்கீங்க. ஓகேயா? இட்ஸ் நாட் ஸோ. அனுபவ பாத்தியமாக ஒரு விஷயத்த நம்ம அனுபவித்து உணராமல், நம்ம லைஃப்பில் அது எப்படி இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு விஷயத்த நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லவே கூடாது. தட் நாலேஜ் இஸ் வெரி வெரி ராங் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி மிஸ்லீட் பீப்புள். ஓகேயா? ஸோ எப்போவுமே இட் இஸ் நெவர் டிவைன் டைமிங், இட் இஸ் ஆல்வேஸ் டிவைன் ஆர்டர். இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அது மட்டும்தான் பாசிபிள். நான் எப்படி ஒரு பர்சன்னா வெரி வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் சென்சிபிள். என்னத்தை வேணாலும் சோஷியல் மீடியாவில் சொல்லட்டும், ஓகேயா? இப்போ எப்படி இந்த லவ்னா என்னன்னா கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி அக்செப்டன்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம எக்ஸோட நம்ம கார்மிக் பார்ட்னரோடலாம் இருந்திருப்போம்ல, நமக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்றே இருந்திருக்காதுல்ல, லவ் லிஸ்ட்டுன்னு ஒன்றே எழுதியிருக்க மாட்டோம்ல. அப்போ வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட் அக்செப்டன்ஸ்? இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லிட்டு திரியிறோம். ஓகேயா? ஸோ அக்செப்டன்ஸ் வாஸ் நெவர் அ டேர்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் லவ்னா என்னன்னா, நீங்கள் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே? ஒரு சைக்கோபேத்தாக இருந்தால் கூட அவனை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு சோஷியல் மீடியாவிலேருந்து நம்ம விஷயங்களை எடுத்துக்கிறோங்கிறதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ லெட் அஸ் கம் நவ் டு தி டாபிக், டிவைன் ஆர்டரா டிவைன் டைமிங்கா அப்படிங்கிற. ஆக்சுவலாக அந்த டிவைன் டைமிங்கையே நம்ம தான் உருவாக்குறோம். ஓகேயா? ஸோ எப்படி அப்படின்னா, இட்ஸ் த்ரூ டிவைன் ஆர்டர். ஓகே, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன சொல்கிறது, மேனிஃபெஸ்ட் ஆகணும் ஆசையாக இருக்குது, அது ரியாலிட்டியில் வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போது நான் யாருங்கிற தெளிவு நிலை வந்துருச்சு, இதுதான் எனக்கு வேணுங்கிற தெளிவு நிலை வந்துருச்சு, இதை வாழ ஆசைப்படுறேங்கிற கம்ப்ளீட் உணர்தல், திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கிளைம் பண்ணுறேன், விஷன்ஸாக காமிச்சு கிளைம் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அவுட் ஆஃப் டிவைன் ட்ரஸ்ட் அண்ட் டிவைன் சரண்டர் ஹையர் பவர்ஸ்ட்டை நான் அதை சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஹையர் பவர்ஸ்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, அதை கொண்டு வந்து தர வேண்டியது உன் வேலை, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்ணுறேன், எனக்கு அந்த கைடன்ஸ் கொடு. ஓகேயா? அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தோம்னா, அந்த கைடன்ஸு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க அந்த கைடன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதை பூமியில் நம்ம எப்படி சாதிச்சுக்கணுமோ அதுக்கான மென்டல் ஃப்ரேம் ஒர்க் போட்டு, நம்ம மென்டல் ஸ்கெட்சு போட்டு அதுக்காகவே நம்ம வேலை செய்வோம் தெரியுமா? அந்த மாதிரி வேலை செஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க சொன்ன மாதிரி நம்ம மென்டலாக எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்கோமோ அதை இந்த பூமியில் எக்ஸிக்யூட்னா என்ன, ரியாலிட்டியில் நம்ம ஒவ்வொன்றா செயலாக்கம் ஆக்குறது, அதுதான் எக்ஸிக்யூட். செயலாக்கம் பண்ணும்போது என்ன அது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மார்ச் ஃபார்வர்டு ஆகிறோம். பேபி ஸ்டெப்ஸாக இருந்தாலும் மார்ச் ஃபார்வர்டு ஆகிறோம். அது மார்ச் ஃபார்வர்டு ஆக 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 நம்ம ட்ரீம்ஸ் வந்து ரியாலிட்டியை நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அப்போ இதுதான் டிவைன் ஆர்டர். இந்த வேலையை ஃபஸ்ட்டு செய், இது முடித்த உடனே இந்த இடத்துல வந்து நிற்கும், இந்த வேலையை இப்படி தான் நீ செய்யணும். இந்த இன்னர் கைடன்ஸை கேட்டு கேட்டு டக் 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 டக்
டக்குன்னு அடுத்தடுத்த மூவ்க்கு மார்ச் ஃபார்வர்ட் ஆகி முன்னேறி போயிட்டுருக்கோம் பாருங்கள். திஸ் இஸ் டிவைன் ஆர்டர். அப்போது நமக்கே தெரியும், இதை முடிச்சுட்டா இந்த ஸ்டெப்பு, இதை முடிச்சுட்டா இது நடக்கும், இதை முடிச்சுட்டா இது நடக்கும். இதுக்கு கைடன்ஸும் நமக்கு கிடைக்கிது. ஆக மொத்தத்தில் இத்தனை ஸ்டெப்பு முடிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ அப்போ எப்போ இதில் நல்லா டிட்டாச் ஆகி வெளியே வரமோ, டிட்டாச்மெண்ட் இஸ் தி மேக்னட்டிசம். ஸோ அப்போ நமக்கு அந்த அவுட்கம்ல இருந்து எல்லாத்துக்கிட்டேயுமே இருந்து டிட்டாச் ஆகி நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த ஆக்ஷனை மட்டும் நம்ம பண்ணினா போதும். ஓகேயா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கே எடுத்துப்போம். எல்லாருமே காசு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லா பெண்களுமே இன்றைக்கி தேதிக்கு ஓரளவுக்கு சின்ன லெவலில் ஒரு ஊறுகாய் விற்கிறவங்களோ, மசாலா பொடி விற்கிறவங்களோ, இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறவங்களோ, இல்லை பெரிய ஹை ப்ரொஃபஷனல் கோச்சோ, ஹூமெவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் அது என்டர்ப்ரனர்ஷிப் தான். வீட்டிலேருந்தே ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ இதில் மணி மேனிஃபெஸ்டேஷனில் இந்த டிவைன் ஆர்டரையும் டிவைன் டைமிங்கையும் நம்ம கொண்டு வருவோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து அந்த மணி மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு அந்த டிவைன் டைமிங் எப்படி உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னால், ஃபெமினைன் வந்து எப்போவுமே பீயிங்கில் தான் இருக்கணும். அதுதான் ஃபெமினைன் குவாலிட்டி. அந்த பீயிங்கில் இருக்கும்போது தான் மேஸ்குலைன் அது பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். மேஸ்குலைன் குவாலிட்டி தான் டூயிங் பூராமே, ஃபெமினைனோடது கிடையாது. அப்போ நான் என் ஆசையெல்லாம் டிவைன் ட்ரஸ்ட்லேயும் டிவைன் சரண்டர்லேயும் மேஸ்குலைன் கிட்ட சரண்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். அப்போ மேஸ்குலைன் எனக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறானோ அந்த கைடன்ஸை கேட்டு நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை. இப்போ நான் ஒரு காஸ்மெட்டிக்ஸே பொருள் வச்சுருக்கேன், கோச்சிங்க்கே நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், சேல்ஸ் பண்ணணும்னா அது எனக்கு இவ்வளோ ஸ்டஃப்பு தெரியுது. இப்போ எப்படி டிவைன் டைமிங், டிவைன் ஆர்டர்லாம் எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ பதிவு பண்ணி சொல்கிறதுனால தானே உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ இவங்கக்கிட்ட போனால் கோச்சிங்கில் நம்ம நிறையா கற்றுக்கலான்னு உங்களுக்கு தோன்றதுனால என்கிட்ட கோச்சிங்க்கு வரீங்க, அப்படி தானே? ஸோ அப்போது இதை விளம்பரப்படுத்த வேண்டியது தான் என் வேலை, பீயிங்கில் இருந்து. ஸோ அப்போ இதை விளம்பரப்படுத்துறதுக்கு நான் என்ன யுக்திகளை கையாளணும், விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணி நான் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அதை இன்சர்ட் பண்ணி மக்களுக்கு போகிற மாதிரி செய்யணும். இதுதான் என் வேலை. டிவைன் மேஸ்குலைன்கிறவன் அண்ட சராசரத்தையும் அவனால் பார்க்க முடியும். ஓகேயா? இது ரெடியாக இருந்துச்சுன்னா யாருக்கு இந்த தகவல் வேணுமோ அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்குறது அவனோட வேலை, என் வேலை இல்லை. தட் இஸ் டூயிங். ஓகேயா? அப்போ சேர்த்தாங்க உங்கள் ஸ்க்ரீன்லலாம், உங்கள் டைம்லைனில், யூடியூப்பில் இது வருது, டிஸ்பிளே ஆகுதுன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. உங்களுக்கு கோச்சிங் வேணும்னா கோச்சிங் எடுத்துக்குவீங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட் எனக்கு போடுவீங்க. திஸ் இஸ் ஹவ் ஹீ ஹெல்ப்ஸ் இன் மேனிஃபெஸ்டிங் மனி ஃபார் மீ. திஸ் இஸ் ஹவ் என்ன சொல்கிறது, திங்ஸ் ஆர் மூவிங் ஆன். மார்ச் ஃபார்வர்ட் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ அப்போது திஸ் இஸ் ஆல் அக்கார்டிங் டு டிவைன் ஆர்டர். நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதே நீங்கள் இந்த அளவுக்கு முனைப்பாக பேசுகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ தான் அந்த டிவைன் டைமிங், ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் மனி அப்படிங்கிற நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறனோ அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற டிவைன் டைமிங் எனக்கே தெரியும். ஓகேயா? ஸோ இட் வாஸ் நெவர் டிவைன் டைமிங், இட் இஸ் ஆல்வேஸ் டிவைன் ஆர்டர். இந்த டிவைன் ஆர்டர் நடந்துச்சுன்னா தான் டிவைன் டைமிங்கே வரும். டிவைன் ஆர்டரே நடக்கலைன்னா டிவைன் டைமிங் எப்படி வரும்? ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டிவைன் ஆர்டர் அண்ட் நாட் டிவைன் டைமிங். இது பேசிக்காக அடிப்படையாக எல்லாருக்கும் புரியணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மாதிரி இனிமேல் குட்டி குட்டி பதிவுகள் நிறைய பார்ப்போம். ஓகேயா? பை.